பெண்களுக்கான வயிற்று வலி, இது மாதவிடாய் வயிற்று வலி. இந்த மாதவிடாய் வயிற்று வலியால் பெண்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. இப்போ 13 வயது பிள்ளைகளும் பெரிய பிள்ளையாயிருக்கு. வயிற்று வலி தாங்க முடியாமல் மருத்துவமனைக்கு போகிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாமல் அவதிப்படுறாங்க. இந்த வயிற்று வலி ராத்திரியில் வந்தால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த வயிற்று வலியால் அவங்க உருள்றதும் அவங்க கத்துறதும் அடுத்த வீட்டுக்கும் கஷ்டமாக இருக்கும். அவங்க அம்மா அப்பாவும் தூங்க முடியாத சூழ்நிலையில் அவங்க எல்லா மருத்துவமனைக்கும் கொண்டு போகணும்னு நினைக்கும்போது அவங்க வேறு ஏதாவது ஒரு இதை செஞ்சுருவாங்களோன்னு, வேறு ஏதாவது நோய் வந்துருச்சுன்னு சொல்லிடுவாங்களோ, இவங்க வீட்டிலையே வச்சுருக்கிறாங்களே தவிர இது சரியாயிடும், இதுக்கு வேப்பலையை மட்டும் சாப்பிட்டா போதும்னு கிராமத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது குறிப்பிட்ட நாள் சாப்பிடும்போது சில பேருக்கு அந்த வயிற்று வலி சரியாயிடும். சில பேருக்கு இந்த வேப்பலையை சாப்பிட்டுட்டு வந்தாலும் அந்த வலி இருக்க தான் செய்யும். இயல்பாக செயல்பட முடியாமல் அவதிப்படுறாங்க. இந்த பெண்களுக்கு இது ஒரு அருமருந்து. இந்த எல்லா பகுதியிலையும் கிடைக்கக்கூடிய இது நெட்லிங்கம் இலை. இந்த நெட்லிங்கம் ஏன்னா இது உயரமாக வளர்றதால இதுக்கு பேர் நெட்லிங்கம். இதுக்கு இன்னொரு வழக்கத்தில் உள்ள பேர் அசோகா மரம். அசோகா மரம்னு எதுக்கு பேர் வச்சாங்கன்னா, அந்த நாளில் அசோகர் சாலை ஓரத்தில் இந்த மரங்களை அதிகமாக நட்டதால் இந்த இலைக்கு அசோகா மரம், இந்த மரத்துக்கு பேர் அசோகா மரம் அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு.